ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ வந்துட்டு அர்ச்சனா வேற ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா அர்ச்சனாவுக்கு நடந்த விஷயம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வர்றதுனால இதுக்கு மேலே வந்துட்டு சூர்யா விட்டு என்னால் பிரிஞ்சு இருக்க முடியாது டாடி, எனக்கு கண்டிப்பாக சூர்யா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இருமா பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. இல்லை என்னால் பொறுமையாக இருக்க முடியாதுன்னு போட்டு எல்லாத்தையும் பட்டாரம் போட்டு உடச்சிட்டு இருக்கா இவ. உடனே அவங்க அம்மா வந்து உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அப்பா, நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, என் பொண்ணோட வாழ்க்கை வந்து எனக்கு ரொம்ப முக்கியம், என் பொண்ணுக்கு கண்டிப்பாக வந்துட்டு அந்த சூர்யாவை நான் திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல, ஏங்க அவனுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு அப்புறம் என்னங்க அப்படின்னு கேட்கும்போது உடனே அர்ச்சனா அவங்க அம்மாவே அடிச்சிடுறா. என்னடா இது, இவ இவ்வளோ பெரிய ராட்சசியாக இருப்பான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ தான் அவங்க அப்பா, நீ கவலையே படாத, அந்த நந்தினியை வந்துட்டு சாகடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அர்ச்சனா இருந்துக்கிட்டு, இதை தானப்பா நான் முன்னாடியிலேருந்து சொல்லிட்டு வரேன், அவளை முன்னாடியே தீர்த்து கட்டியிருந்தா நான் இந்நேரம் சூர்யா கூட குடும்பம் நடத்திட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி விடுமா, ஏன் தப்பு தான், இப்போ நான் ஒழிச்சு கட்டிடுறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு முடிவு பண்ணுறாங்க. டேய் இதாண்டா உடனே ரவுடிங்களை கூப்பிட்டு, இதான் இந்த பொண்ணோட ஃபோட்டோ, இந்த பொண்ணை என்ன ஆனாலும் சரி நீங்கள் இன்னும் 2 நாளே தூக்கி ஆகணும், உயிரோடவே இருக்கவே கூடாது, செத்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் சொல்லிட்டீங்களா ஐயா, நான் கண்டிப்பாக பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே அந்த எக்ஸ்-மினிஸ்டர் வந்துட்டு நீங்கள் மட்டும் பண்ணலை அப்படின்னா அவ்வளோதாண்டா உங்களை கொண்டுடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் கவலைப்படாதீங்க ஐயா, நான் வந்துட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம சூர்யா வீட்டுக்கு வெளியே இருந்து வெயிட் பண்ணி பார்க்குறாங்க, எப்படா அவங்க நந்தினி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நந்தினி வந்துட்டு கண்டிப்பாக காய்கறி வாங்க வெளியே போகிறதா இருக்குது. ஆனாலும் வந்து சூர்யா சார் வந்து வா நந்தினி போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. வேணாம் சார், ஒரு வாட்டி காய்கறி வாங்கிட்டு போய் நான் அவ்வளோ பாடுபட்டுட்டேன், நீங்கள் அந்த கடைக்கே வராதிங்க, நானே போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வா நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து நந்தினியை கூப்பிட்டு உடனே வந்து சூர்யாவுக்கு அந்த டைமில் ஒரு அர்ஜென்ட் கால் வந்துடுது. அதான் வந்து நம்ம நந்தினியோட பர்த்டே பார்ட்டிக்காக சூர்யா வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக ஒரு முக்கியமான கால் வந்ததுனால, சரி நந்தினி நீ போ, நான் வந்துட்டு லேட்டாக வர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உப்பாடா விட்டாடா சாமி அப்படின்ற மாதிரி நம்ம நந்தினி வந்து சந்தோஷமாக கிளம்பி கட்டப்பையெல்லாம் காசுலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. உடனே வந்து ஆகா இவ தனியாக வந்துட்டாடா, இதாண்டா சான்ஸ், இவளை லாரி வச்சு ஏற்றி கொன்னணும் அப்படின்ற மாதிரி அந்த ரவுடிங்கெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே நம்ம நந்தினியை வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டா வர்றாங்க. வரும்போது எய்த்தாப்பில் ஒரு லாரி வருது. அதை பார்த்ததுமே நம்ம நந்தினி கிட்ட வந்துடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நம்ம நந்தினி போயிட்டே இருக்கும்போது ஜஸ்ட்டு மிஸ்ஸு நூலிலையில் வந்துட்டு நம்ம சூர்யா சார் நந்தினியை காப்பாற்றிட்டாங்க. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக வந்துட்டு நந்தினியோட உயிர் போயிருக்கும். நந்தினியை வந்துட்டு காப்பாற்றின உடனே இது கண்டிப்பாக வந்துட்டு எதர்ச்சியாக நடந்தது இல்லை, இது பிளான் போட்டு பண்ணதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சுற்றி பார்க்கும்போது அந்த ரவுடிங்களை பார்த்துடுறாங்க. உடனே சூர்யா சார் விரட்டி பிடிக்கிறாங்க. விரட்டி பிடிச்சதுனால ரவுடிங்க உண்மையை சொல்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.